வணக்கம். நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் 34. 3 கடன் கழித்த பார்ப்பானும் ஓர்ந்து முறைநிலை கோடா அரசும் சிறை நின்று அளவலை இல்லாக் குடியும் இம்மூவர் உலகம் எனப்படுவார். விளக்கம். தேவர், முனிவர், பெற்றோர் மூவரையும் வணங்கி நிற்பவரும், நீதி தர்மம் காக்கும் மன்னரும், மன்னரின் கட்டளைக்கு கட்டுப்படும் மக்களும் உயர்ந்தோர் எனப்படுவார். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்றார் தன் பாடல் வரிகளில் கவியரசர் கண்ணதாசன். உண்மைதானே? தெரிந்தோ தெரியாமலோ பிறருக்கு நாம் செய்யும் உதவி, நாம் கடைபிடிக்கும் நேர்மை, தவறான செயல் செய்ய நாம் கொள்ளும் அச்சம் இவையெல்லாம் என்றேனும் ஒரு நாள் நமக்கு நன்மை செய்துவிடும் அல்லவா? அரசு அலுவலகத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்தார் அந்த மனிதர். அவரின் ஒவ்வொரு கையொப்பமும் மிகவும் மதிப்புமிக்கதாக இருந்தது. அதை பணத்தாலும் பொருளாலும் பெற்றுவிட பலர் முயற்சி செய்து வந்தார்கள். ஆனால் அவரோ சரியான காகிதங்களுடன் சமர்ப்பிக்கப்படுகிற கோப்புகளை நன்கு ஆராய்ந்தே அனுமதி தந்தார். மற்றவர்கள் அவரை பிழைக்கத் தெரியாதவர் என்று கேலி பேச, அவரோ எதையும் கண்டு கொள்ளாமல் தன் பணியை தொடர்ந்தார். இப்படி ஒரு நேர்மையானவர் இருந்தார், மற்றவர்கள் எப்படி சம்பாதிப்பது? அதனால் அவர் மீது வீண் பழி சுமத்த ஒருவரை தயார் செய்து அவரை லஞ்ச ஊழல் வழக்கில் சிக்க வைக்க முயற்சி செய்தனர். இவர் யாரென்றே தெரியாமல் லஞ்சம் தர வந்தவர் இவரை கண்டதும் இவர் காலில் விழுந்து, ஐயா, மன்னித்து விடுங்கள். நீங்கள் நேர்மையான முறையில் தந்த அனுமதியால் என் மகன் சுயதொழில் தொடங்கி இப்போதுதான் அவன் வியாபாரம் முன்னேற்றம் காண ஆரம்பித்து உள்ளது. நீங்கள் என்று தெரியாமல் இவர்கள் பேச்சை கேட்டு பணத்திற்கு ஆசைப்பட்டு வந்தேன் என்று காலில் விழுந்து கதறினார். பொறாமையும் துவேஷமும் தாக்கும் ஆயுதங்கள் என்றால் நீதியும் நேர்மையும் காக்கும் கேடயங்கள் அல்லவா? இச்செயல் சார்ந்த சிறிய கவிதை. அறத்தை காத்து நின்றால் அல்லாதது பொல்லாதது அனைத்தும் விலகி நிற்கும். அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. தமிழ் இலக்கியம் வான்முட்டும், அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.